ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிம்பிளாக முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி சைட் டிஷ் எல்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் மொக்கையாக இல்லாமல் ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் மிக்சடாக வெஜிடபிள்ஸ் போட்டு ஸோ அதுக்காக நான் ஆனியன் அண்ட் தக்காளி அண்ட் கொத்தமல்லி வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் பயங்கரமாக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணோம். நான் வேண்டான்றதுனால வீட்லேயும் பச்சை மிளகா இல்லை அப்படின்றதுனால நான் பச்சை மிளகா வந்துட்டு ஆட் பண்ணலை. ஒரு வேளை டோக்கி கேட்டாலும் அவளுக்கும் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை உடச்சி இதில் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர், இந்த 3 தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட்டுனாலே எனக்கு ரொம்ப பயம், நான் பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன். அதிகமாகிட்டோன்னா சுத்தமாக சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு வெஜ்ஜஸும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகும். மாவு ஈவினிங் தான் அரைச்சிட்டு வந்தோம், அதனால் டேரெக்டாக தோசை சுட்டுலான்னு சொல்லிட்டு அதனாலேயே பிளான் பண்ணது. அண்ட் தோசைக்கு முட்டை தோசைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாக ரவுண்டாக மிடில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணோன்னா முட்டை உடச்சி ஊற்றும் போது கொஞ்சம் வெளியே போகாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த கல் வந்துட்டு எனக்கு நல்ல பெனிஃபிட் தான். சம்டைம்ஸ் வந்துட்டு நான் 3 கல் தோசை கூட இந்த இதில் செஞ்சுருவேன், ஈஸியாக குக் பண்ணிவிட்டு முடிஞ்சிற மாதிரி இருக்கும். பட் மிடில் என்னாச்சுன்னா இந்த கல் வந்துட்டு கொஞ்சம் மேலே தட்டிட்ட மாதிரி, எப்படின்னா கொஞ்சம் கீழேயும் மேலேயும் ஷேப் வந்து மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் பக்கமாக இந்த மாதிரி முட்டை தோசைலாம் சுடும்போது கீழே போயிடுது. அதனாலேயே ப்ளஸ் டோக்கியோக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக வேறு ஒரு மண் சட்டி தோசை கல் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தேடிட்டு இருக்கேன். அண்ட் நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம் இல்லையா, அப்போ என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ டோக்கியோ வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்ருக்கா. நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன், அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போட்டுட்ருக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அங்கே டிமார்ட்டில் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் மணி சேவிங்னு நினைக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அங்கே வந்துட்டு நாங்கள் இது வாங்கினோம், ட்ரை கிரேப்ஸ் வாங்கினோம். இது வந்துட்டு வெயிலுக்கு நம்ம வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா பாடி ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஹீட்டு போகும். அதுக்கப்புறம் மியூஸ்லி வாங்கியிருந்தோம், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோட ஃப்ளேவர். அதுக்கப்புறம் சால்ட்டு, ஓட்ஸ் வாங்கியிருந்தோம் டயட்டுக்காக. அண்ட் வந்துட்டு எங்களோட ஃபேவரட் பாசிப்பருப்பு, எப்போவுமே இது வந்துட்டு நாங்கள் அதிகமாக எடுத்துப்போம். அண்ட் வந்துட்டு ஒயிட் சென்னை, இது டோக்கியோக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சாம்பார்லாம் வச்சு கொடுப்பேன், ஸ்நாக்ஸாகவும் வேவிச்சு கொடுப்பேன். அதுக்கப்புறமா நட்ஸு, மிக்சட் நட்ஸு, இது வந்துட்டு நிக்கி வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சப்பொடி எங்களுக்காக டோக்கியோக்கு வந்துட்டு ஊரில் இருந்தே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மில்லட்டு, கண்டிப்பாக டோக்கிக்கும் சரி எங்களுக்கும் சரி வீக்லி 2 டைம்ஸ்னால் நாங்கள் மில்லட் வந்து சாப்பிடுவோம். ரொம்ப பிரெயினுக்கு நல்லது மில்லட்டு. அண்ட் வந்துட்டு இது புளி, அதுக்கப்புறம் தனியா, இந்த மாதிரி தனியா வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வேணும் போதெல்லாம் அரைச்சி பவுடராக வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, டைரக்ட் பவுட்ரு வாங்காமல். அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு, இதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்தா மிக்ஸு, என் அக்கா பசங்க வருவாங்க அவங்களுக்காக. அண்டு சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு ரவை, அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயம், அதுக்கப்புறம் டெட்டால் எதுக்காகனா எங்கள் வீட்டில் வந்துட்டு வாரத்துக்கு 2 டைம்ஸ் ஆச்சு நான் டெட்டால் போட்டு தான் வீடை துடைப்பேன். அண்ட் டோக்கியோட ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணுவேன் அதுக்காக. அண்ட் ஜவ்வரிசி, இது வந்து நான் இட்லி மாவு அரைக்கும் போதும் கன்சியூம் பண்ணுவேன், இல்லை டோக்கியோக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அதுதான் எனக்கு மருந்து. அதுக்கப்புறம் மசாலா டீ, ஃபஸ்ட் டைம் அந்த மசாலா டீ நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அவல், அதுவும் இட்லி மாவுக்கும் இல்லை போகா செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தேங்காய் அங்கே கம்மியாக இருந்துச்சு, அதனால் தேங்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, பச்சரிசி, அதுக்கப்புறம் டோக்கிக்கு புரோக்கன் பொன்னி குருணை அது வாங்கியிருந்தேன். இவ்வளோ தாங்க டிமார்ட்டில் நான் வாங்கினது. அதுக்கப்புறம் டோக்கியோ நானும் வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இதுவுமே டிமார்ட்டில் தான் வாங்கினேன் டாய்ஸு. போகலையா அது ஒன்றும் சொரிய. அவ்வளோதான், இந்த டாய்ஸோடு விளையாடி முடிச்சாச்சு. டோக்கியோவே எல்லா டாய்ஸும் எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கபோர்டில் வச்சுட்டா. இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இந்த க்ராசரிஸோட வீடியோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறமா ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும், ட்ரைபேட் வந்துட்டு சைடில் இருந்துச்சு, அவங்க அப்பா வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போனது. அதை வச்சு அவள் வந்து vlog பண்ண ஆரம்பிச்சிட்டா, எக்ஸசைஸ் பண்ணுறா, அதுக்கப்புறம் வந்துட்டு டான்ஸ் ஆடினா, அதுக்கப்புறம் டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ரிவ்யூ பண்ணுறா. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் நான் அதை அப்படியே விட்டுட்டேன், விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் என்னோட ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போன உடனே அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்கள். இப்போ
இல்லையா? Knife. This 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 8. டோக்கியோட இந்த vlog பற்றி ரீல்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நீங்கள் எங்களை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ வேலை இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி vlog போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ யாராச்சும் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்களா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பை பாய்.